இன்றைய குத்துபா பேருரையில் நபி வழியை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பினூடாக சமூகத்துக்கு மத்தியில் இன்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதராலும் முழுமைப்படுத்திய இஸ்லாமிய மார்க்கம் மீடியாக்களினுடைய கவர்ச்சியினால் மேற்கத்திய சமூகத்தினுடைய முன்னெடுப்பினால் இன்றைய சுன்னாக்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் இருந்து எப்படி காலில் தைத்த முல்லை கஷ்டப்பட்டு வெளியேற்றி விடுகிறோமோ அதே போன்று அந்நிய கலாச்சாரங்களையும் பிதஆக்களையும் உட்புகுத்தி சுன்னாவை அந்த இடத்திலிருந்து கலட்டி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துக்கு மத்தியில் நபி வழியின் முக்கியத்துவம் தொடர்பான ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம்னு ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா எல்லா சமூகத்துக்கும் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான், ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான். நபிமார்களும் ரசூல்மார்களும் ஏன் அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த தாய்மொழியில் அனுப்பப்பட்டார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் சென்று உன்னை வணங்குவதற்குரிய, உன்னுடைய சட்டங்களை உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய அடிப்படையிலான ஏவலை எங்களுக்கு கற்றுத்தருவதற்கு நீ நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பவில்லை என்று மனிதன் அல்லாஹ் மீது குற்றச்சாட்டு வைத்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலகது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். எல்லா சமூகத்துக்கும் நான் நபிமார்கள் ரசூல்மார்களை இறக்கி இருக்கிறோம், அனுப்பி இருக்கிறோம். அவர்கள் அல்லாஹுவை வணங்குமாறும் அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு தலை சாய்த்து விட வேண்டாம் என்றும் ஷைத்தானிய ஊசலாட்டத்துக்கு கட்டுப்படக்கூடாது, தாகூதுகளுக்கு கட்டுப்படக்கூடாது என்றும் வஹீயூடாக ஒவ்வொரு நபிக்கும் கொடுத்து அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் நட்பான் உபதேசம் செய்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், எந்த ஒரு சமூகத்தையும் நான் அழிக்க மாட்டேன், அவர்களுக்கு தூதுத்துவத்தை கொடுத்து தூதரூடாக சத்தியத்தை விளங்கப்படுத்தாத வரைக்கும் அவர்களை நான் அழித்து விட மாட்டேன் என்றும் அல்லாஹு தஆலா தன் மீது மக்கள் களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லா விதமான முன்னேற்பாடை ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய சமூகத்துக்கு மத்தியில் ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய ஏகத்துவத்தை அந்த சமூகத்துக்கு மத்தியில் சொல்லி, என்னையே நீங்கள் பின்பற்றுங்கள், நான் கொண்டு வந்ததை நீங்கள் எடுத்து நடங்கள், நான் சொன்னதை நீங்கள் முடிந்த வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள், தடுத்ததை விட்டுவிடுங்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு நம்ம சமூகத்துக்கு நம்ம கையில பொறுப்பாக தரப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எப்படி நான் பெற்றெடுக்கும் குழந்தைக்கு நான் தான் பொறுப்புதாரியோ, எப்படி நான் உருவாக்கும் ஒரு பாடசாலைக்கு நான் பொறுப்புதாரியோ, எப்படி ஒரு சமூகத்தால் நான் தலைவனாக்கினால் அந்த சமூகம் எனக்கு பொறுப்புகள் இருப்பார்களோ, அதே போன்று முழுமையாக்கப்பட்ட இஸ்லாம் நம்ம கைகளில் பொறுப்பாகவும் செயல்படுத்த வேண்டிய கடமைக்குரியவர்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். யாராச்சும் ஒருத்தர் இது எனக்கு சரிப்பட்டு வராது, இதை நம்ம நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாது, இது நம்ம ஏரியாவுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம குடும்ப அந்தஸ்து கௌரவத்துக்கெல்லாம் இது ஒர்க்கட் ஆகாது என்று யாராச்சும் சுன்னாவில் உள்ள ஒரு விடயத்தை தட்டி விட்டாலும் ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகி விடுவான். என்னுடைய விருப்பம் வெறுப்பை தாண்டித்தான் இஸ்லாமத்துக்கு நான் கட்டுப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இறை தூதருக்கு அல்லாஹ் இறக்கிய திருமறை வசனத்தில் சூரா தாரியாத் எனும் சூராவின் 56ஆம் வசனத்தில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக, என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வணக்கம் என்றால் 5 நேர தொழுக, ரமலான் மாதம் நோன்பு, வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜி ஜக்காத்து போன்றது மட்டுமல்ல இபாதத். அது 100 பேசினா 25 தான் அது பொருந்தும். மற்ற அனைத்தும் இபாதத் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பார்வையில் இருந்து இறைவன் இபாதத்தாக வைத்திருக்கிறான். அதனாலதான் இறைவன் நமக்கு சொல்லும் போது கல்லில் பஷர் என்று சொல்கிறான், உன் பார்வையை தாழ்த்துன்றான். பார்வையை தாழ்த்து என்ற சட்டம் கூட இபாதத்.
பேசினா நல்லதை பேசு, இல்லைன்னா மௌனமாக இது பேச்சும் ஒரு இபாதத். சிரிப்பது கூட அடுத்த மனசை புண்படுத்தவில்லைனா அதுவும் தர்மம், எனவே அதுவும் ஒரு இபாதத். நீ தாடி வளர்க்கிறியா, அல்லாஹ்வுடைய தூதரை முதன்மைப்படுத்தினா அது ஒரு இபாதத். நீ ஆடை அணிவதில் நபியை முன்படுத்துறியா, அது ஒரு இபாதத். நீ வியாபாரத்தில் நபியின் சட்டத்தை முதன்மைப்படுத்துறியா, அது ஒரு இபாதத். எனவே எல்லா விதமான அடிப்படையிலும் நபி வழிக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அனைத்தும் இபாதத். பாத்ரூம் போகிறோம், ஏன் தேவைக்காக நான் போறேன், அது இபாதத். துஆ ஓதி விட்டு சென்றால் பாத்ரூம் விட்டு வெளியே வரணும், உள்ளுக்கு உட்கார முடியாதுல, வெளியே தான் வரணும், அது வெளியே வருகின்ற போது நபி வழியை பின்பற்றினா அது ஒரு இபாதத். எனவே நமது மூச்சு காற்று தொடக்கம் நாம் குந்தி எழும்பக்கூடிய நிமிடங்கள் இபாதத்தாக இஸ்லாம் நமக்கு பணிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறைவன் சொல்கிறான், உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்புதாரிகள். எதையெல்லாம் உலகத்தில் செய்வீர்களோ அது அனைத்து நாளை மறுமையில் விசாரணை உண்டு, அனைத்துக்கும் கூலி உண்டு, அனைத்துக்கும் தண்டனை உண்டு. எனவே நபி வழிக்கு மாற்றமாக ஒரு செய்தியை நான் செய்துவிட்டால் அந்த செய்திக்கு யார் பொறுப்புதாரி, அந்த செய்திக்கு யார் நாளை மறுமையில் பதில் சொல்வது? நான் தான் சொல்ல வேண்டும். எனவேதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்ல அதிகமான கருத்துக்களில் முதன்மையான கருத்து நபியை பின்பற்றுங்கள் மட்டும்தான். எந்த இடத்திலும் நபியை விட்டு கொடுத்து அல்லாஹ் இன்னொருத்தரை முற்படுத்தியது கிடையாது. ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு புத்தகத்தை கொண்டாந்து வாசிக்கிறார்கள். ஒரு ஃபைல், ஒரு ஏடு, ஒரு பேப்பர் வாசிக்கிறாங்க. அந்த செய்தி அஹ்லுல் கிதாபுகளுடைய யூத கிறிஸ்தவர்களுடைய மெசேஜை அது சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் சிவந்தன, கோபப்பட்டு விட்டு உமர் இப்னு கத்தாபை பார்த்து சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாபே, ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இப்போது நான் நபியாக இருந்து மூசா இந்த இடத்தில் உயிரோடு இருப்பாராக இருந்தால் மூசா கூட நான் கொண்டு வந்ததைத்தான் பின்பற்ற வேண்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நபியாக இருக்கலாம், அவருக்குரியது. நான் நபியாக வந்து விட்டால் நான் எதையெல்லாம் சத்திய கொள்கையாக சொல்கிறேனோ அதை மட்டும்தான் மூசா எடுக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாக இருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நபி வந்ததுக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு நபி உயிரோடு இருந்தால் பின்னாடி ஒரு நபியை தான் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பது இறை தூதருடைய தெளிவான சட்டமாகும். எங்களுக்கு நபி கிடையாது, லா நபிய பஅதி, எங்களுக்கு நபி கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர. எனவே காதியானியர், அஹமதியாக்கள், பொய்யர்கள் அவர்கள் இறை தூதரால் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக மாறி விடுவார்கள், இறைவனால் சபிக்கப்பட்டவர்களாக மாறி விடுவார்கள். ஒவ்வொரு சமூகமும் இறை தூதரை சட்டத்தை மீறிவிட்டால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். காரணம் என்னவென்றால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படுங்க, லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்துக்கு மாற்றமா ஒன்றை செய்தால் ரஹ்மத் என்கின்ற அல்லாஹ்வினுடைய மிக முக்கியமான விடயம் உங்களை விட்டு தூரப்படுத்தப்படும். அதனாலதான் ஷைத்தானிய செயல்பாடுகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா தத்தபிஉ, நீங்கள் பின்பற்ற கூடாது எதனை? சுபுல், மற்ற பிரிவுகள், மற்ற விடயங்கள், மற்ற எந்த விடயமாக இருந்தால் நீங்க பின்பற்ற கூடாது. நீங்க ஷைத்தானிய குதுவாத்தி ஷைத்தாஷயாத்தீன், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற கூடாது. ஒரு விடயத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நபி வழி இல்லை, இன்னொரு வழி இருந்தால் அது ஷைத்தானிய வழி. நபி வழியில் காட்டப்படாத ஒரு செய்தி இன்னொரு வழி ஊடாக உங்களுக்கு வந்தால் அது இஸ்லாம் கிடையாது. இன்றைக்கு நம்ம சமூகத்துக்கு மத்தியில் எத்தனையோ விடயங்கள் நபி வழி போன்று பித்ஆக்கள் எல்லாம் சுன்னாவாக காட்டப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. நேற்று ஒரு திருமணத்துக்கு போய்த்திருந்தேன், எதர்ச்சியாக ஒரு திருமணத்துக்கு போனேன். திருமணம் என்று இருந்தால் கொத்துபாக்கள் இருக்கும், எக்ரிமெண்ட் இருக்கும், மகர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். எங்கேயாச்சும் நீங்க கண்டதுண்டா? ஒரு திருமணத்துக்கு 4 கொத்துபா அந்த பள்ளியில தான் நான் கண்டேன். நபி வழியில் தொலைத்து குராபிகளுடைய வழியை அங்கே அமுல்படுத்துகிறார்கள். கேட்டால் இஸ்லாமிய சமூகம் ஏகத்துவவாதி என்று பேசுகிறார்கள். வெக்கங்கட்ட சமூகம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயத்தை வழிகாட்டாத போது எதைத்தான் நாம் கொண்டு வந்தாலும் அதற்கு மறுமையை நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டும்.
இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல முடியாது. நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் எதனை கொண்டு வந்தேனோ அதனை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னah, என் சமூகத்தில் எல்லோரும் சுவர்க்கம் போய் விடுவார்கள். என்னுடைய சமூகத்தில் எல்லோருக்கும் சுவர்க்கம் உண்டு. இல்லாமன் அபா, இந்த நிராகரிப்பவர்கள், புறம் தள்ளுபவர்கள், எடக்கமுடக்க நடந்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள், இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இஸ்லாமாக மக்கள் மத்தியில் காட்டி என் சுன்னாவை புறக்கணிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். கீழ ரசூலுல்லாஹ் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மறுப்பவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்றால் அவர்கள் யார் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அதாஅனி, யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ தஹலல் ஜன்னah, அவர் சுவர்க்கம் நுழைவார். ஒமன் அஸானி, யார் எனக்கு மாற்றம் செய்கிறாரோ ஃபகத் அபா, அவன்தான் மறுத்தவன் என்றார்கள். அவன்தான் மறுத்தவன் என்றார்கள். நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லித் தருகிறார், அதை நாங்கள் செய்கிறோம். இப்ப உண்மையிலேயே இந்த உங்கள்கிட்ட கண்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? நான் வர்றதுக்கு முன்னுக்கு நிறைய அதிகமான பேர் வந்துட்டியே, அது சுன்னா. அதிலும் பின்னுக்கு போய் உட்கார்ந்துக்க பாருங்க, இது நபி வழிக்கு மாற்றம். நபி வழினா என்ன பண்ணணும்? நெருக்கமா உட்கார்ந்துடணும். இந்த இடமெல்லாம் விடக்கூடாது, இங்க வந்து உட்காரணும். இப்னு அப்பாஸ் சொல்கிறார், நான் ஹுத்பாவுக்கு போனால் மிம்பருக்கு அருகாமையில் ஹத்தீபின் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருப்பேன் என்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, நம்ம அங்க இடம் பிடிக்கிறது, அங்க இடம் பிடிக்கிறது, இது சுன்னா இல்லை, இது ஷைத்தான் வழி. சுன்னாவுக்கு வந்து ஷைத்தானுக்கு கட்டுப்படலாமா? சுன்னாவுக்காக வரணும். ஜும்மாவுக்கு நேர காலத்தில் வந்தோம்னு சொன்னா என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் இப்ப சொல்ல தேவையில்லை, எல்லாம் தெரிஞ்சு, அதனால முன்னாடி வந்தோம். பெனிஃபிட் தெரியாது யாரா முன்னாடி வருவோமா? வரமாட்டோம்ல, எல்லாம் தெரியும். இத்தனை நன்மை இருக்குது, இத்தனை நாளைக்குரிய பாவங்கள் அளிக்கப்படும், இன்னென்ன கூலி இருக்குது, ஒட்டகம் இருக்குது, மாடு இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, முட்டை இருக்குது, எல்லாம் தெரியும். மலக்குகள் நம்ம பேரை எழுதிக்குவாங்க என்பதிலிருந்து எல்லாம் தெரியும். ஆனா எங்க உட்காரம்ன்ற விஷயத்துல விட்டோம் பாருங்க, இதுதான் பித்அத். இதுதான் நபி வழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒன்றுக்கு கொடுத்தோம், இன்னொன்றுக்கு கொடுக்காம விட்டோம். அதை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐத மனித்தஹத இலாஹன் ஹவா, நபியே, இந்த மனோவிச்சையை கட்டுப்பாடு இஷ்டப்பட்டதை உட்கார்றாங்களே, இவர்களுக்கெல்லாம் நாளை மறுமை நினைக்கிற வக்காலத்து வாங்குவியா? அவங்கள பத்தி உனக்கு மாற்றம் எவனுக்கு என்னோட பேசக்கூடாதுன்னு அல்லாஹு தஆலா உலகத்தில் எல்லாம் என்ன சொல்லிட்டான்? உனக்கு எவனாச்சும் மாற செய்யறானோ அவனை வச்சு என்னோட ஒண்ணு பேச வரக்கூடாது என்று அல்லாஹ் ஆல்ரெடி தடுத்துட்டான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது எவன் எனக்கு கட்டுப்படா, எவன் எனக்கு மாறுதுன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு மறக்காது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, ஆனா அல்லாஹ்வுக்கு மறக்காது. நாளை மறுமையில ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நபியும் அந்த சமூகத்துக்கு தண்ணீர் ஹவுதுல தண்ணி கொடுத்து கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வும் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது சில கூட்டம் தடுக்கப்படுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் தானே, என் தோழர்கள் தானே, என் சமூகத்தினர் தானே என்று ரசூலுல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன சார்ந்தவங்க, என் சமூகத்தை சார்ந்தவங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த நேரத்தில் என்னை காணக்கூடிய சில பேர் நாளை மறுமையில் என் கண்களில் கூட காணாமல் நீங்கள் தூரப்படுத்தப்படுவீர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிற மெசேஜ் இது. என்ன சொல்றாங்க? மக்களே, இப்போது என் கண்ணின் முன்னே எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களில் சில பேர் நாளை மறுமையில் என்னை விட்டும் தூரப்படுத்தப்பட்டு விடுவீர்கள், என்னால் உங்களை காண முடியாத அளவுக்கு அல்லாஹ் தூரப்படுத்தி விடுவான் என்று மெசேஜை சொன்ன பொழுது யார்கிட்ட சொல்றாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த அப்துர் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க. இந்த மெசேஜ் கிடைக்குது யாருக்கு? உமர் இப்னு கத்தாபுக்கு கிடைக்குது. உமர் இப்னு கத்தாபுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது. ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அந்த லிஸ்டுக்குள்ள நானும் இருக்கிறான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை விட்டு மட்டும் தூரப்படுத்தப்படுவானாக தான் அவன் வேற யாரும் கிடையாது. அவன் ஒரு பித்அத்வாதியாக மட்டும்தான் இருக்க முடியும். பித்அத். எனவே பள்ளிக்குள் வந்தால் நெருங்கி உட்காரணும் என்பது சுன்னா. ஏன் இஷ்டப்பட்ட இடத்துல நான் உட்காரனா இது பித்அத். நபி வழியில் கிடையாது. சஹாபாக்கள் யாரும் அப்படி உட்காரவில்லை. சலஃபுகள் யாரும் அப்படி உட்காரலாம் என்று பத்துவா கொடுத்ததும் இல்லை. பள்ளிவாசலுக்குள் வந்தால்
நபி வழி ஏதோ அதுதான் என் வழின்னு முன்னுக்கு வரணும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். ஒரு விடயத்துல நம்ம சரியா இருந்தோம்னா ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம மாறலாம். இதுதானே என்று நாம் அசால்ட் ஆயிட்டு வச்சுக்கோங்க, ஷைத்தான் அப்படியே ஒவ்வொன்றா கலட்டி விடுவான். நம்மளுடைய எல்லா சுன்னா என்பது வேற உண்மை இல்லைங்க, இந்த கோர்வை சேர்ந்த ஆடை மாதிரி. சில ட்ரெஸ் இருக்கும் வந்துக்கிட்டு இப்படி பின்னி தான் செய்வாங்க. அந்த பின்னல ஒன்றை இழுத்து விட வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரன்னு வைத்திரும். ஒரு நூல்ல தான் அந்த முழு ஆடை தைக்கப்பட்டிருக்கும். அதுதான் சுன்னா. ஒரு சுன்னார் ஆட்டம் கட்டிய ஷைத்தான் அப்படியே எல்லா சுன்னா ஆட்டம் போட விட்டுருவான். அதனாலதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். ஒரு சக்திக்கு ஏற்ப நீ அல்லாஹ்வை பயப்பட்டுக்க. எதெல்லாம் என்னிடமிருந்து உங்களுக்கு சட்டமாக ஏவலாக வழிகாட்டலாக சேர்கிறதோ அதை உங்களால் முடிந்த வரைக்கும் பின்பற்றுங்கள். அதில் பொடுபோக்குத்தனம் காட்டி விடாதீர்கள். இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எப்படி முன்கூட்டி இமாமுக்கு முன்னாடி நம்ம ஜும்மாவுக்கு வர்றோமோ வர்ற நாம் போட்டி போட்டு முன்னாடி உட்கார பழகி கொள்ள வேண்டும். அதுல சில பேருக்கு நோய் இருக்கலாம், நோய் உள்ளவங்களுக்கு தான் புட்டுவதை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒன்று வச்சுதான் இருக்கிறீங்க. சில பேரை பார்க்கலாம், புட்டுவது ஓரத்தில் போட்டு வச்சிருப்பான். எதுக்கியா போட்டு வைக்கிற? அந்த மனுஷன் நேரத்தில் வர்றாங்க ஒட்டகத்தை இருக்கிறதுக்கு அவன் போய் பின்னுக்கு உட்கார்றான். ஏன் இந்த மாதிரியான தவறான சிந்தனை மக்களுக்கு மத்தியில் வளர்க்குறீங்க? அப்படியெல்லாம் செய்யாதீங்க. எது நபி வழியோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் பார்வையிலிருந்து தூரப்படுத்தப்படக்கூடிய சமூகமாக நம்ம இஸ்லாமிய சமூகம் இருப்பார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் தண்ணீர் கொடுக்கும் போது அந்த தண்ணீரிலிருந்து தடுக்கப்படுவார்கள் என்றால், இதை விடவும் பாரதூரம் என்னவாக இருக்கும்? அப்ப அவங்க யார்? தெளிவாக சொல்லப்படும், நபியே நீங்கள் மரணித்ததற்கு பின்னாடி இந்த மார்க்கத்துக்குள் புதிதாக செய்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் முன்கூட்டி ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன தெரியுமா? நம்ம சமூகத்துல ஒரு பழக்கம் இருக்கு, யாமுலவி அவன் தான் செஞ்சுட்டு போறான்ல, எதுக்கு நீங்க போட்டுட்டு அது கூடாதுன்னு சொல்லி சும்மா தேவையில்லாத பிரச்சனை உருவான்னு கேட்கறாங்களே நம்ம கிட்ட. எங்க ஊர் ஒத்துமையா இருக்குது. நான் ஒரு ஊரு பள்ளிக்கு போயிட்டு இருந்தேன். அந்த மிம்பர்ல வச்சுக்கிட்டு நான் ஒரு தகவலை சொல்றேன். பள்ளி தலைவர் கீழே இறங்கினோன்னு எங்க ஊர் ஒத்துமையா இருக்கு, பிரிச்சிடாது என்றாரு. எங்க ஊர் ஒத்துமையா இருக்குது, பிரிச்சிடாதீங்க. இப்ப நான் இங்க மிம்பர்ல உட்கார்ந்து கொண்டு ஆடல் பாடல் கூத்து கும்மரம் அடிக்க சொன்னேன். இதை இஸ்லாம் இப்படி வருது, இது இருக்க வேணும்னு சொன்னேன். அவங்க ஊர்ல இப்பதான் ஒத்துமை வளருதான். ஷைத்தான் எப்படி கொண்டு கோர்வை செய்யலாம் பாத்தீங்களா? ஒற்றுமை என்னும் வாதத்தை விதத்துக்குள் நுழைத்து வைத்திருக்கிறான். ஒற்றுமை என்னும் வாதத்தை இயக்கத்துக்குள் சேர்த்து வைத்திருக்கிறான். ஒற்றுமை என்பது குர்ஆன் சுன்னாவோடு மட்டும் இருக்கணுமே தவிர என் வாசிக்கு உங்க வாசிக்க ஒத்துமை வரக்கூடாது. அப்படித்தான் ஒத்துமை இருக்கணுமாக தான் ஏன் ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு வெளியே போகணும்? ஏன் ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளணும் தேவையில்லையா? பத்ர் யுத்தம் யாருக்கு? மாமனுக்கு மச்சானுக்கு தானே பிரச்சனை வந்துச்சு. சொந்த இடத்தை விட்டு ரசூலுல்லாஹ் போனாங்க, சத்திய கொள்கை நிலைநாட்டணும்னு. அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்துக்குள் உள்வாங்கப்பட்ட நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டங்கள் கொச்சைப்படுத்தப்படும் இடத்தில் ஒற்றுமைதான் முக்கியம் என்றால், உலகத்தில் வாழ்வதற்கு குறிப்பாக இஸ்லாமியன், குறிப்பாக ஏகத்துவவாதி என்று சொல்வதற்கு நீ அருகதையற்றவனாக மாறுகிறாய். ஏகத்துவவாதி என்றால் இறைவனை இபாதத்தில் ஒருமைப்படுத்துவதும் இறை தூதருடைய சட்டத்தை வாழ்நாளில் அறிமுகப்படுத்துவதும் ஒரு தௌஹீத்வாதி. அதிலிருந்து விலகினால் நமக்கு என்ன முடிவெடுப்பது? எனவே இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தந்த விடயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். முஸ்லிம்ல 1847வது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யகூனு பஅதி அஇம்மா, எனக்கு பின்னாடி சில தலை சிறந்த உலமாக்கள் வருவார்கள், சமூகத்தின் தலைவர்கள் வருவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? லா யஹ்ததூன, அவர்கள் எனது நேர்வழியை எடுத்துக்கொண்டு நேர்வழி பெற மாட்டார்கள். எது நான் கொண்டு வந்திருக்கிறேனோ அதை கொண்டு நேர்வழி பெற மாட்டார்கள். நான் கொண்டு வந்த சுன்னாவை கொண்டு அவர்கள் சுன்னாவை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் யாரென்றால் அவர்கள் மனித உருவில் நடமாடும் ஷைத்தானிய உள்ளங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப யோசித்து பாருங்கள், என் சமூகத்தின் தலைவர்களாக உலமாக்களாக வருவார்கள். அவர்களிடத்தில் எனது சத்திய கொள்கை இருக்காது, எனது சுன்னா இருக்காது. ஆனால் அவர்கள் யாரென்றால் மனித ஜடத்தில் நடமாடும் ஷைத்தானியர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.
எப்படி சொல்றாங்கன்னா, அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஃபீஹிம் ரிஜால் குலூபுஹும் குலூபு ஷயாத்தீன், அவர்கள் உள்ளம் என்பது ஷைத்தானி உள்ளமாக இருக்கும். மனிதர்கள் அழகான தாடி, ரசூலுல்லாஹ் அழகா தாடி வச்சாங்களா, அழகான தாடி, ரசூலுல்லாஹ் ஜுப்பா போட்டாங்க, அழகான ஜுப்பா, இதெல்லாம் போடுவாங்க. போட்டா வாயை திறந்தா சொல்றது 1 நம்பர் பொய். வாயை திறந்தாலே உருறது பொய். மிம்பர்ல இருந்து சொல்லுவான பொய்ய, மிம்பர்ல இருந்து ஓதுவான கொடுத்துவாத. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை விட இந்த சமூகத்தில் அக்கறை கொண்டவங்க யாருங்க இருக்க முடியும்? என்னை விடுங்க, உங்களை விடுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் இந்த சமூகத்தில் அக்கறை கொண்டு யாரா காட்ட முடியுமா? ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருடைய மரண செய்தியை ரசூலுல்லாஹ் ஃபாத்திமான்னு சொல்றாங்க. ஃபாத்திமா யாரு? தாய் இல்ல. என்னதான் இருந்தாலும் பெத்த மனம் பித்தாகும், பிள்ளை மனம் கல்லாகும். பெத்த மனம் பித்தாக தான் இருக்கும். அன்பு ஆசை நேசம் பரிவு இருக்கத்தானே செய்யும். தன் முன்னே தன்னுடைய குழந்தையில உயிர் பறிக்கப்படும் போது எந்த தாயும் பார்ப்பாரா? முன்கூட்டி சொல்றாங்க, உன் மகன் இப்படிதான் மௌத்தா போவான்னு. தாங்க முடியல ஃபாத்திமாவுக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் கொடுத்த ஸ்பெஷல் துவா இருக்குல்ல, அதை ஏன் 2 பிள்ளைக்கும் பயன்படுத்தலாம்ல? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? முடியாது, என் சமூகத்துக்குரியதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர். பேர பிள்ளையை விடவும் சொந்த பிள்ளையை விடவும் நம்ம மீது அக்கறை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவில பிடிவாதமா இருக்கணுமா, போக்கில்தனமா இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய பேரு நபி வழி என்று சொல்லிவிட்டு ஷைத்தான் வழி நபி வழியாக நாங்கள் பின்பற்றுகிறோம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதை விட்டு விட்டு இந்த உலகத்துடைய இன்பத்துக்காக நாங்கள் நபி வழியை புறக்கணிக்கிறோம். சின்ன சின்ன கேள்வி, பெருசாலாம் ஓட தேவையில்லை. சப்புக்கு வர்றோம், சப்புல நிற்கும் போது இமாம் என்ன சொல்றாரு? தோளோடு தோல், தோளுக்கு நேராக காதுகளை வச்சு கிபிலாவை முன்னோக்கிய வண்ணம் நேராக நில்லுங்கன்றார். நம்ம தோளோட தோல் சேர்க்கிறோம், காலோட கால் சேர்க்கிறோமா? பிரிச்சிடம்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ 2வது தக்பீர் கிளம்பினா காலை பிரிச்சுன்னு சொன்னாங்களா? 3வது ரக்காத்து கிளம்பினா தோலை பிரின்னு சொன்னாங்களா? ஏன் இல்லாத செய்யறேன்னு கேட்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? எந்த இடத்துல நீங்க அசால்ட்டா இருந்தாலும் தொழுகைக்கும் அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாமுக்கு முந்தின நாளை மறுமையில கழுதையாக மாற்றப்படுவோம் அல்லாஹ்வுடைய தூதர். அவ்வளவு எச்சரிக்கை பண்ணாலும் இவரை கைது மௌதூவை எடுப்பார், அவர் ஆமீன் சொல்லி முடிச்சிடுவார். அப்ப நம்ம சமூகம் பயிற்றுவிக்கப்படவில்லை. இந்த சுன்னாவில் கேட்டால் முஸ்லீம், கேட்டா ஏகத்துவவாதி என்று பெருமை பேசுவது பெருமைக்குரியதல்ல மார்க்கம், பின்பற்றுவதுக்குரியதான் மார்க்கம். நீயா நானா என்ற பெருமை பேசுவதல்ல மார்க்கம். நான் இறைவனுடைய அடிமை, நபி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றும் ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்துக்குரியவன் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்போது மாற்றப் போகிறோம்? காலம் கடந்ததுக்கு பிறகு ஞானம் பிறகு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நன்றா புரிந்து கொள்ளுங்கள். சுன்னாவில் எது நபி வழியோ ஒட்டுமொத்த உலகத்தை எதிர்த்தாவது அதை நீங்க தைரியப்படுத்த வேண்டும். இமாம் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிஸஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நீ சத்தியத்தை அறிந்து கொண்டதில் தனிமையாக இருந்தால் அதை நிலைநாட்டு, அதுதான் உனக்குரிய தைரியம் என்னாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப ஏகத்துவம் கொள்கை சுன்னாதான் என் வாழ்க்கை என்றால் நபி அவர்கள் எப்படி உது செய்தார்கள் அப்படித்தான் உது செய்ய வேண்டும். நம்ம சில பேரை பார்க்கிறோம், உது செய்கின்ற பொழுது அப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை, கதை முடிஞ்சுது போ. இது எங்கிருந்து படிச்சுக்கிட்டியே, இதை எங்கிருந்து எடுத்துக்கிட்டியே நான் கேட்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெற்றியில் இருந்து பிடரி வரை போவார்கள், மீண்டும் முன்னெற்றிக்கு கொண்டாந்து அதே காதால் கையா காதுகளை குடைந்து விடுவார்கள், மசல் செய்வார்கள். ஹதீஸ் தெளிவா இருக்குது. அதை விட்டுப்போட்டு எங்க ஊர் வழி, எங்க ஷாபி மதுஹப் வழி, ஷாபிமா அப்படி சொன்னாரா? நான் கேட்கிறேன். ஷாபிமா ஹதீஸ் அழகாக சொல்லிவிட்டு இப்படி ஒரு கருத்து இருக்குன்னு பதிவு செஞ்சார். கருத்து 4 பேர் சொல்லலாங்க, நபி வழி இருக்கான்னு பார்க்கணும். கருத்து எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. ஆனால் கருத்துக்கள் சுதந்திரம் இருப்பதனால் மார்க்கத்தில் கையடிப்பதற்கு கருத்துக்கள் செயல்பட்டு வராது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இடத்த ஒரு மனிதர் ஒரு கேள்வி கேட்கிறார். ரபீ இப்னு சுலைமான் சொல்கிறார், சஅல ரஜுலுன், ஒரு மனிதர் இமாம் ஷாஃபியிடம் அன் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை விட்டு ஒரு செய்தி கேள்வி கேட்கிறார். என்ன சொன்னாங்க தெரியுமா? நடுக்கத்தில் எழுந்து நின்றார்கள் இமாம் ஷாஃபிஈ. கேட்ட கேள்வி என்ன? நபி அவர்களுடைய சுன்னாவை பற்றி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறார். அந்த கேள்வியில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது இமாம் ஷாஃபிஈக்கு. நடுக்கத்தால் இமாம் ஷாஃபி எழுப்பி சொல்கிறார், ஐ ஸமாஇன்,
உன் கேள்விக்கு எந்த வானம் எனக்கு நிழல் கொடுக்கும், எந்த பூமி என்னை சுமந்து கொள்ளும்? நபியுடைய வார்த்தைக்கு மாற்றாக நான் பேசிவிட்டால், நபியுடைய வார்த்தைக்கு மாற்றமாக நான் சொல்லிவிட்டால், இந்த பூமியும் என்னை பொறுப்பெடுக்காது, அந்த வானமும் எனக்கு நிழல் தராது என்று இமாம் ஷாஃபிஈ சொல்கிறார். அந்த இமாம் ஷாஃபியை சொல்லித்தானையா விதி ஆக்களை சுண்ணாக்களை கொண்டாந்துட்டீங்க. அந்த இமாம் ஷாஃபி எங்கேயாச்சும் சொன்னாரா? அந்த இமாம் ஷாஃபி என்ன சொன்னார் தெரியுமா? இதா சஹல ஹதீது, ஒரு ஹதீது சரியாக நீ கண்டுவிட்டால் எனது கருத்தை இந்த சுவருக்கு பின்னாடி தூக்கி வீசுண்டாரு. சுப்ஹானல்லாஹ். அந்த இமாம் ஷாஃபி, நாங்க ஷாஃபி மதுஹப்னு அல்லாஹ்வுடைய தூதரையே கொஞ்சம் கொச்சப்படுத்துறியப்பா. கபூருக்குள்ள அல்லாஹ் தஆலா ஷாஃபி இமாம கொண்டு கேட்பானா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி காட்டி கேட்பானா? யோசிக்கணுமா இல்லையா உறவுகளே? அப்ப அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் பிறந்ததிலிருந்து 1000க்குள் வந்த இமாம் ஷாஃபி பெருசல்ல. நான் பிறப்பதற்கு முன்னாடியே மௌத்தா போனார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னையே பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். என்ன மாதிரியே தொழுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். என்ன அடிப்படையிலே திருமணம் முடியுங்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம். நான் கொண்டு வந்த வழியையே பின்பற்றுங்கள் என்று ஏவினார்கள் நபிகள் நாயகம். அந்த வழியிலிருந்து சற்றேதும் சருகி மனு இச்சைக்கு கட்டுப்பட்டால் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப அதனால் எது நபி வழியோ அந்த நபி வழியை நாங்கள் பின்பற்றுவோம். நம்ம சமூகத்தில் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், குர்ஆனை படித்தோம், நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி குர்ஆனில் இல்லையே, எனவே குர்ஆனில் இல்லாத எதுவும் மார்க்கம் கிடையாது, அதை நாங்கள் தட்டி கழிக்கிறோம் என்று ஒரு கூட்டம் சொல்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ குர்ஆனுக்கு முரண்பட்டா தூக்கி வீசு, குர்ஆன் மட்டும்தான் ஹதீஸ் கிடையாது என்று இரண்டு தரப்பான சமூகம் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் இவர்களை விட்டு முதல்ல ஒரு செய்தியை சொன்னார்கள். அலா, மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வ இன்னி ஊதீதுல் குர்ஆன, எனக்கு குர்ஆனும் குர்ஆனை போன்று இன்னும் ஒன்று எனக்கு தரப்பட்டிருக்கிறது, அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் சொன்னதாக ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் சொன்னால் உங்களில் சில பேர் நாங்கள் குர்ஆனில் அந்த சட்டத்தை காணவில்லை, எனவே அது ரிஜெக்ட் என்று என் சட்டத்தை தட்டி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் முன்கூட்டி சொல்றாங்க. முன்கூட்டி சொல்லிட்டு நமக்கு அழகாக குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுமாறு சொல்கிறார்கள். இங்கு நம் சமூகம் இறைவனுடைய திருப்தியை எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரைகளுக்கு தேவையில்லை என்று தட்டிவிட்டால் இறைவன் திருப்தி எந்த காலமும் உங்களை சென்றடையாது. இறைவனுடைய திருப்தியை உங்களால் எடுக்க முடியாது. ஏனென்றால் முஸ்லிமில் வரக்கூடிய அருமையான ஒரு செய்தி எச்சரிக்கையும் கூட. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லஅனல்லாஹ் மன் ஆவா முஹதிஸன், எவன் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்து அதை அவனுக்காக இவனால் சப்போர்ட் பண்ணினான், அவன் செய்யறது அவனுக்கு உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை என்று எவனாச்சும் கேட்பானாக இருந்தால் செய்யறவனை விடவும் இந்த தடுக்க போறன் தடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் நிச்சயம் பண்ணாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் எந்த கொள்கையை ஒன்று சேர்ந்தோமோ அந்த கொள்கையை வாழ்நாள் நடைமுறைப்படுத்த வேண்டும். எது நபி வழியோ அதை வாழ்நாளில் நடைமுறைப்படுத்த வேண்டும். கேட்கிறோம், கேட்டால் இது சரிப்பட்டு வராது, இதெல்லாம் இந்த மாதிரி போதும், அதெல்லாம் அந்த காலத்து பார்த்துக்குவோம் அப்படின்னு காலங்களால் இஸ்லாத்தை பிரிக்க முயல்பவர்கள் ஒன்றை மட்டும் எச்சரிக்கையாக புரிந்து கொள்ளட்டும், காலம் மாறலாம், ஆனால் இறைவனுடைய வகையில் எந்த மாற்றமும் வரப்போவது கிடையாது. அதனாலதான் இறைவன் திருமறையில் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாகவும் மேலும் இறைவன் சொல்கிறான், யார் இஸ்லாம் அல்லாததை இஸ்லாமாக பின்பற்றுகிறாரோ அவர்களிடம் இருந்து எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் தடுத்து விட்டான். எனவே நமது எந்த இபாதாவாக இருந்தாலும் அது நபி வழியை தொட்டு வந்தாலே தவிர வேற எந்த அறிஞரையோ எந்த மதுஹபையோ எந்த கிராமத்தையோ எந்த பெரிய ஆளை வச்சு நீங்க முற்படுத்தினாலும் ஃபஹுவ பாத்தில், அது பாத்தில் தான், ஃபஹுவ மர்தூத், அது நிராகரிக்கப்பட்டதுதான். எனவே நபி அவர்களுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையாக மாறாத வரைக்கும்
என்னை நான் முஸ்லிமாக அறிமுகப்படுத்துவதில் வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் என்பவன் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் தான். அல்லாஹுடைய தூதருக்கு எகெயின்ஸ்டா நடப்பவனை இஸ்லாம் முஸ்லிம் அறிமுகப்படுத்தாது. எனவே இஸ்லாமிய உறவுகளே, எதை நபி வழியிலிருந்து படித்துக் கொண்டோமோ, இதுதான் ரசூலுல்லா செய்த சொல் செயல் என்று படித்துக் கொண்டோமோ, இதை ரசூலுல்லா செய்யவில்லை, ரசூலுல்லா வாழ்நாளை செய்யவே இல்லை என்று எதை படிக்கிறோமோ அது எதையும் செய்து விடாதீர்கள். அது எந்த பெரிய இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, நபி வழிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த நபி வழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டும்தான் இறைவனுடைய சந்தோஷமான திருப்தியான இடத்தில் நாங்கள் சுவர்க்கத்தை அடையலாம். இல்லை என்றால் நஅூது பில்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம், அதன் அடிப்படையில் வாழ்க்கையை மாற்றுவோம். கடந்த காலங்களை யோசிப்பதனால் பிரயோஜனம் இல்லை, வரக்கூடிய காலங்களில் மாற்றிக்கொள்ளாட்டியும் மனுஷனாக மாற முடியாது. எனவே வரக்கூடிய காலங்களில் சுன்னா இதுதான் என்றால் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என்னருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதின் முக்கியத்துவத்தை சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த வேத வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், வஅதீஉர் ரசூல, இந்த தூதரை பின்பற்றுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லதி லஹு முல்கு சமாவாத்தி வல் அர்த், அனுப்பியவன் யார் தெரியுமா? இந்த வான பூமியினுடைய அதிபதி. லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணங்குவதற்கு யாரும் கிடையாது. யுஹி வ யுமீத், அவன் நித்திய ஜீவனாக இருப்பவன். ஃபஆமினு பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள். வ ரசூலிஹி, அவன் தூதரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அந்த தூதர் யார் என்றால் அந்நபியில் உம்மி, எழுத படிக்க தெரியாத நபி ஆவார். அல்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள். வ கலிமாத்திஹி, அவனுடைய சட்டங்கள், அவனால் ஏவப்பட்ட வஹியை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வத்தபிஊஹு, எந்த வஹியின் ஊடாக நபியை பின்பற்றுமாறு சொல்லியிருக்கிறானோ அந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். லஅல்லகும் தஹ்ததூன், நபியை பின்பற்றினால்தான் நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் சூரா அஅராஃபின் 158ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சூரா நூர் 63ஆம் வசனத்தை சொல்கின்ற பொழுது, ஃபல் யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றம் செய்கிறார்களே, அதை விட எங்களுக்கு சாமி மதுஹப் பெருசு. நம்ம சொல்லுவோம், இது சொன்னாங்க, எங்க சாமி மதுஹப் அது இல்லைங்கன்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு இடத்துல ஒரு சட்ட பிரச்சனை வருது, சொல்றா இல்ல சுன்னாவை பிரிக்கு, எங்க மதுஹப் இதான் சொல்லுது, மதுஹப் அதை சொல்லி நாங்க ஏற்றுக்கொண்டுருவோம், சுன்னால இருக்கீங்களா எங்களுக்கு தேவையில்லை. எங்க சாபிமா எவ்வளவு படிச்சவர் தெரியுமா, அவர் உலகத்தின் கல்வி கடல், அவருக்கெல்லாம் இல்லாம போகுமா என்றெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க. சாபிமா நல்ல மனுஷன் தான், உண்மையில மிகப்பெரிய தியாகம் செஞ்சவர் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பின்பற்றுதல் யார்? இதுதான் இங்க பஞ்சாயத்து. பின்பற்றுதல் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சட்டத்தால் நியமிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், எப்படி சொல்கிறான்? அன் அம்ரிஹி, அவன் சட்டம், அவன் கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான். அன் துஸீபஹும் ஃபித்னா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெரும் குழப்பத்துக்கு ஆளாகிய ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? இந்த சமூகத்தில் என்றைக்கு மதுஹப் என்கின்ற கருத்து வந்ததோ அன்றைக்கு தான் அந்த சமூகம் நாளா பிரிஞ்சிச்சு. அவன் சாபி மதுஹப் பண்ணுவான், இவன் ஹனபி மதுஹப் பண்ணுவான், அவன் ஹம்பலினுவான், மாலிக்கணும், நாளா பிரிச்சாச்சு. அப்ப யாருப்பா முஸ்லீமு? மதுஹப் என்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சோ அன்றைக்கு தான் பிளவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதனால மதுஹப் எல்லாம் மார்க்கத்தால எதையும் செய்ய முடியாது. தெளிவான இஸ்லாமிய சட்டம் குர்ஆன் சுன்னா இருக்கிறது, அதில் நின்று கொள்ளுங்கள். இல்லை என்றால் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், கடுமையான வேதனை உங்களை வந்து அடையும் அல்லாஹ் தஆலா. நஊது பில்லாஹி மின்ஹா. எனவே உறவுகளே, எது நபி வழியோ
அந்த நபி வழியில் இருப்போம். மேலும் அல்லாஹு தஆலா சூரா ஹஷ்ர் 7ஆம் வசனத்தை சொல்கிறான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கமாக சட்டமாக நடைமுறைப்படுத்தி வழிகாட்டியிருக்கிறார்கள் அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். எதை வழிகாட்டவில்லை, எதை விட்டு விட்டார்கள் அதை தொட்டும் பார்த்து விடாதீர்கள், இதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹு தஆலாவுடைய தூதருக்கு மாற்றம் செய்பவர்களை அல்லாஹ் தண்டிப்பது மிக கடுமையானவன். எனவே சுன்னாவின் முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சிருக்கும்ல. சுன்னாவுக்கு மாற்றம் செஞ்சோம், யாரும் நமக்கு வக்காலத்து வாங்க மாட்டாங்க. நபி வழிக்கு மாற்றம் செஞ்சோம், மனு இச்சைக்கு கட்டுப்பட்டோம், பிடிவாதத்தில் சில பேருக்கு சொல்லுவோம், ஏங்க இப்படி இல்லைங்க இப்படிதான், நீங்க போப்பா எங்களுக்கு தெரியும் சொல்ல வந்துட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு ஏசுவாங்க. அது ஏசுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உடனடியாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நல்லா நிறைய காசை போட்டு விட்டுருவான். உனக்கு நீ பாஸ் தான், நீ சத்தியத்தை சொல்லிட்டு அவனை தான் பிடிப்பான். ஏன்டா பின்பற்றல? அப்ப அதனால நம்ம கொள்கை, நமது நேர்மை என்னவென்றால் சத்தியத்தை தெளிவாக சொல்வது. ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். இந்த மிம்பரிலிருந்து சத்தியத்தை தெளிவாக சொல்வது என் கடமை, அதை பின்பற்றுவது நான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எதை செய்தாலும் அது திருமணமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நட்பு பாராட்டுவதாக இருக்கட்டும், யாரை கண்ணியப்படுத்துவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இபாதா தொட்டு நமது அனைத்து வாழ்க்கையும் நபி வழியோடு தொடர்பட்டதுதான். அதிலிருந்து எந்த ஒன்றும் விலகி செல்லாது. இதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கைதான் என் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவரை நான் ஜெராக்ஸாக எடுத்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர்.